தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். எத்தனை பேர் இந்த தேர்வை எழுத உள்ளனர்? விவரங்கள் என்ன? வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு தேர்வுத்தாள் இன்றும் நாளையும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் சென்னையில் 10க்கும் மேற்பட்ட மையங்களில் இந்த தேர்வானது நடைபெறக்கூடிய நிலையில் சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு அரசு பள்ளியில் இன்று நடைபெறக்கூடிய தேர்வில் பங்கேற்க ஆசிரியர்கள் வருகை தந்திருக்கின்றனர். தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணிக்குள் உள்ளே வர வேண்டும் எனவும் 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வருகை புரிய வேண்டும் எனவும் காலை 9:30 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று உத்தரவுகளால் பிறப்பிக்கப்படுகிறது. அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான தாள் ஒன்றுக்கு 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் தேர்வு எழுத இருக்கின்றனர். இதில் ஆண் தேர்வர்கள் 12,001 பெண் தேர்வர்கள் 49,385 மாற்றுத்திறன் கொண்டவர்கள் 1,321 தேர்வர்கள். இவர்களில் 126 மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்வதை எழுதக்கூடிய ஸ்கைப் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 61,386 தேர்வர்கள் இன்று நடக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாமை எழுத இருக்கின்றனர். பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தாள் 2 தேர்வை 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுத இருக்கின்றனர். இதில் ஆண் தேர்வர்கள் 40,535 பெண் தேர்வர்கள் 1,27,208 மாற்றுத்திறன் கொண்டவர்கள் 3,151 தேர்வர்களும். இவர்களில் 601 மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்வதை எழுதக்கூடிய ஸ்கிரைப் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட பட்டதாசிரியர் பணிக்கான தாள் 2 தேர்வை 1,67,743 பேர் எழுதியிருக்கின்றனர். தேர்வை கண்காணிப்பதற்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர் நிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எழுத வருபவர்கள் பெல்ட், ஷூ, டிஜிட்டல் வாட்ச் போன்ற எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களும் அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களை சோதிப்பதற்கு ஆண் காவலர்களும் பெண் காவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் தேர்வு எழுதுவர்களை சரிபார்ப்பதற்காக. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய தேர்வானது காலை 9:30 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தேர்வர்கள் ஒவ்வொருவராக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வு மையங்களுக்கு உள்ளே சென்று வருகின்றனர். விவரங்களுக்கு